பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக சட்டசபை தேர்தலில் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்டார். 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினார். அதில் எடப்பாடி தொகுதி தாவேக வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனால் அங்கு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் ஒருவருக்கு விஜய் ஆதரவு அளித்தார். அதேபோல புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் தாவேக சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்கினர். இப்போது ஓட்டுப்பதிவு முடிந்துள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட அனைவரையும் சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்துள்ளார் விஜய். சந்திப்பு குறித்து தாவேக மூத்த நிர்வாகிகள் சொல்லும் தகவல் வியக்க வைக்கிறது. தேர்தல் முடிவு தாவேகவுக்கு சாதகமாக வரும் என விஜய் உறுதியாக இருக்கிறார். ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இரட்டை இலக்கத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என நம்புகிறார். தமிழகம், புதுச்சேரியில் தாவேக சார்பில் களமிறக்கப்பட்ட வேட்பாளர்களில் 118 பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள். அவர்களில் பலரை விஜய் இதுவரை சந்தித்தது இல்லை. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட போதுதான் அவர்களை முதல் முறையாக விஜய் பார்த்தார். பிரச்சாரத்தின் போதும் 40க்கும் குறைவான வேட்பாளர்களை தான் விஜய் சந்தித்தார். இதனால் வேட்பாளர்களில் பலர் கட்சி மீதும் விஜய் மீதும் பிடிப்பு இல்லாமல் உள்ளனர். இந்த நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் தாவேக எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தில் சிக்க வாய்ப்புள்ளது. இதை தவிர்க்கவும் வேட்பாளர்களுடன் நல்லதொரு உறவை ஏற்படுத்தவும் இந்த சந்திப்பு நடந்தது. மண்டல வாரியாக வேட்பாளர்களை சந்தித்த விஜய் முதல் தேர்தல் அனுபவம் எப்படி இருந்தது என அவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் எல்லாரும் கடுமையாக தேர்தல் பணி செய்திருப்பீர்கள். அதற்கான பலனை மக்கள் நமக்கு நிச்சயம் தருவர். நான் உங்களுடன் தான் இருப்பேன். நீங்களும் வெற்றி பெற்ற பின் என்னுடன் இருக்க வேண்டும். கருத்து கணிப்புகள் எல்லாம் நம் மீது கடுப்பில் விட்ட கணிப்புகள். அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேர்தல் முடிந்துவிட்டது என்று நினைத்து வீட்டில் இருக்க வேண்டாம். ஓட்டு எண்ணிக்கை அன்று காலை 6 மணிக்கு ஓட்டு எண்ணும் மையத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். வெற்றி சான்றிதழை வாங்கியதும் பனையூர் அலுவலகத்துக்கு வர வேண்டும். வேறு எங்கும் செல்ல வேண்டாம். ஓட்டு எண்ணிக்கையின் போது அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை நான் கொடுப்பேன் என்றார் விஜய். மேலும் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் என்னுடன் இருப்பீர்களா என கேட்டுள்ளார். அதற்கு வேட்பாளர் அனைவரும் கண்டிப்பாக இருப்போம் என பதிலளித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஓட்டு எண்ணிக்கையின் போது எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து வேட்பாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தினார். தேர்தல் தோல்வியை பார்க்கும்போது திமுக வேறு மாதிரியாகிவிடும். அதை சமாளிக்க தேர்தல் கமிஷன் தயாராக இருக்க வேண்டும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எப்போதும் உண்மையாக இருக்காது. திருவிழா போல் தாவேகாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டுள்ளனர். வரும் 4ஆம் தேதி உண்மை தெரிந்துவிடும். இனி கணிப்புகள் குறித்து பேச வேண்டாம் என விஜய் அறிவுறுத்தியுள்ளார்.